உனக்கு உன்னோட பேஷன் என்னன்னு தெரியலன்னா அது உன் தப்பு கிடையாது. என் அப்பா நான் ஒழுங்கா பேச மாட்டேன், வாயிலா பூச்சின்னு சொல்லுவேன். எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, இவனுக்கு பேசவே தெரியாது. காலேஜ் வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது என்னால பிசினஸும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு இப்படிதான் பேசணும்னு யாருமே சொல்லி கொடுக்கல. ஆனா காலேஜ் வந்த அப்புறம் இந்த பிசினஸ் பண்ணும்போது இப்படி பேசினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நானே கத்துக்கிட்டேன். ஐ வாஸ் வெரி ரா. ஏன்னா நான் எதுவும் கிரியேட்லாம் பண்ண கிடையாது. இப்போ நீங்க ஒரு செஃபா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன போய் ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு நேச்சுரலா வராட்டி நீங்க கிரேட் செஃப் ஆக முடியும். குக் பண்ண தெரியும், ஆனா கிரேட் ஆக முடியும்னா ஆக முடியாது. அது நேச்சுரலா உங்களுக்கு வரும்போது தான் கிரேட் ஆக முடியும். எனக்கு நேச்சுரலா பேசுறது வந்துச்சு. ஆனா எனக்கு இந்த ட்ரைனிங் தான், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு அதை கண்டுபிடிச்சு காமிச்சு. இட்ஸ் வெரி நேச்சுரல். யூன்றதுதான் பேஷன் சொல்றேன் நான். உங்களோட பேஷன் தேடி போகணும்னு கிடையாது, அது உங்ககிட்டயே இருக்கும். ஆனா நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது தான் அது வெளியே வரும். நம்ம என்ன பிரச்சனைனா அந்த வெளியே வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்காம ஒரே லைன்லயே ஓடிட்டே இருக்கும். அதான் பிரச்சனை. அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய விஷயங்கள் புதுசா ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்ன்றது தெரியும்.